இப்போ இந்த போத்தில் நிரப்பியாச்சு இன்னொரு போத்தில் இருப்பதால் அதை நாங்கள் நிரப்புறதுக்கு இதண்ட போகிறோம். இதுக்கு 1 கிலோ சர்க்கரையும் 1 கிலோ மீனும் போட்டுருக்கோம். இது நீங்கள் பேருந்து கிடைக்கிட இன்றைக்கு இப்படியை விட இந்த சர்க்கரை எல்லாம் ஒழுகி பானியாக வரும். பானியாக வந்த பிறகு இது நீங்கள் 31 நாள் எடுத்து பார்க்க தேன் பாசம் மணக்கும். அதை நான் அப்பைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ செய்து அதை காட்டும். சரிதான். இப்போ 2வது போத்திலுக்கையும் போடும். செந்தமிழ் தீப்பொடி. நீங்கள் இப்போ போடுறது மீன் கழிவுகள். மீன் கழிவுகள் நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச சின்ன மீன் எடுக்கிறேன். இது எங்களுக்கு கழிவு மீன் இலவசமாக இன்றைக்கு எங்களோட நண்பர்கள் ஒரு ஆள் தந்தபடியாக அதை இலவசமாக எடுத்து போடுறோம். ஏன்னா நாங்கள் இப்போ விவசாயத்துக்கு கூடின மருந்துகளுக்கு செலவழித்து அது விவசாயத்தில் லாபம் பெறாது. அப்போ இந்த கழிவுகளை எடுத்து தான் நாங்கள் இதில் செய்யணும். சர்க்கரை வாங்கினா அது 360 ரூபா, அது பரவாயில்லை. இது ஒரு கெமிக்கல் இல்லை. இது நாங்கள் தயாரிக்கிற இயற்கை விவசாயம். இப்போ நாங்கள் நஞ்சுகள் அடிக்கிறதால எங்களுக்கு ஏற்பட்ட நோய்கள் எக்கச்சக்கமாக வரும். விளங்கி தானே. இது முற்காலத்தில் செய்யப்பட்டதோ இப்படியான செயற்பாடு? இப்போ முற்காலத்தில் இப்போ சைனா அப்படியான இடங்களில் இந்த இதுகளை தான் பயன்படுத்துகிறாங்க. கூடின இது பூக்கும். போன வருஷம் நாங்கள் அடித்து எங்களை முருங்கையில் விளைச்சல்கள் ஒரு 50% அதிகரிச்சு, வளமையை விட 50% அதிகரிச்சுன்னா நாங்கள் அந்த தொடர்ச்சியாக அதில் பாவிக்கிறத செய்து வைக்கணும். இப்போ நாங்கள் தொடங்க முதல் எங்களுக்கு ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு போத்தில் நீங்கள் போட்டு வச்சாலே அது திறமையாக இருக்குமென்று தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு மாதம்னா அது தயாராகி வார 60 நாள் செல்லு. 60 நாள் செல்லுக்கு அது. அப்போ நீங்கள் இதை பயன்படுத்துறது வந்து அது விளைச்சலை அதிகரிக்கத்தான். விளைச்சல் இப்போ இது என்னென்னா இதில் 30 தொடக்கம் 35 ml அடிக்கும். நீங்கள் 16 லிட்டர் டேங்க் இருந்தால் 36 ml விடணும். இதில் இப்போ இது பானியாக வந்து தேன் மாதிரி இருக்கும். அதை வடிச்சிட்டு நாங்கள் 30 ml அடித்தோம்னா 16 லிட்டர் டேங்குக்கு 30 ml தான் நீங்கள் இதை சேர்க்கணும். அதிக அளவாக சேர்த்தா அதின் தாக்கம் என்னவாக இருக்கும்? தாக்கம் கண்டுகளை எல்லாம் கருக்கி விடும். விளங்கிச்சா. அந்த பெர்சன்டேஜ் கூடினா எதுக்கும் அளவுக்கு மிஞ்சி கூடக்கூடாது. பெர்சன்டேஜ் கூடினா உங்களுக்கு அது கருக்கி போடும் தாவரங்கள். அப்போ நீங்கள் இதை செய்து விற்பனை செய்கிறீங்களோ? அநேகமாக இப்போ வெளியில் இது இப்போ இயற்கை விவசாயம் செய்கிற ஆக்கள் 1 லிட்டர் 800 ரூபாய்க்கு விற்கிறாங்களே இதில் செய்கிற அந்த பானியை. நாங்கள் அந்த அளவுக்கு இல்லை. நாங்கள் இப்போ இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிறபடியாக அந்த நாங்கள் பயன்படுத்தினதை மற்றாக்களும் பயன்பெற வேண்டுமென்றதுக்காக இதுகளை இப்படியான விஷயங்களுடைய ஒரு சேவை நோக்கத்தோடு இதை அப்போ வெளியிடுறீங்க செய்கிறேன். இந்த யூடியூப்பில் பார்க்குற நண்பர்கள் அநேகமாக இருக்கிற இந்த முறை வயல்களுக்கும் பயன்படுத்தினாங்க. அது நல்ல விளைச்சலை தந்திருக்கு. அப்போ அதால் சில நண்பர்கள் கேட்டபடியாக அவர்களுக்கு தயாரித்து இப்படியே கொடுக்கப்போம். ஒரு சேவை நோக்கம் தான், லாப நோக்கத்தில் விவசாயம் செய்ய. விவசாயம் உங்களுக்கு இதில் செலவு வந்து இப்படி ஒன்று தயாரிக்கிறதுக்கு 5 லிட்டர் போத்தில் தயாரிக்கிறதுக்கு 1 கிலோ சர்க்கரை காசு தான் போயிருக்கு. மற்றது இலவசமாக கிடைக்கக்கூடிய பொருள். மீன் கழிவு மீனை வந்து சந்தையில் போனால் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இலவசமாக. பெறலாம். இப்போ யாழ்ப்பாணம் சந்தையில் கொஞ்சம் காசுக்கிட்டான் தெரிவினோம். இது எங்களை இங்கே நெடுந்தீவில் பெற்ற இலவசமாக தந்தார் நண்பர்கள். அதை எடுத்து நான் நம்ம செய்தால் இன்னொரு விவசாயி கொடுக்க இலவசமாக இருக்கும். நீங்கள் இதை இலவசமாக கொடுக்கலாது தானே. கொஞ்சம் உங்களுக்குரிய செலவோடு கொடுக்கலாம். செலவோடு கொடுப்பேன். இதில் பெருசாக வினக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வினக்கிறதில்லை. இல்லை நீங்கள் செய்யணும்னாக்கத்தான் அந்த படிமுறையை காட்டி கொண்டு இருப்பேன். இப்போ மண் சேர்ந்தா என்ன நடக்கும்? இதுக்கு மண் சேர்ந்தால் கொஞ்சம் அந்த எங்களோட பம்முகளில் அடிக்க நாங்கள் வடிகட்டுறப்பல அந்த ஸ்ப்ரே கண்ணுகள் அடைக்க பார்த்து அதால தான் நீங்கள் கழுவி போட்டு போகிறோம். அப்போ இதுக்கு வந்து அந்த முள்ளுகள் இருக்காது. பிறகு எல்லாம் மக்கி 60 நாளில் எல்லாம் 41 நாளில் நாங்கள் பயன்படுத்தலாம். 60 நாளில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே எல்லாம் பானியாக போகும். செதில் இதில் ஒன்றுமே தேன் தான். தேன் வாசனையில் இருக்கு. நான் ஏற்கனவே தயாரித்து 5 போத்தில் அங்கே வீட்டை வச்சிருக்கிறேன்.
இதையும் தயாரிக்கிறீங்க. இதை பெஞ்ச கிடைச்சா போல இதெல்லாம் மெட்டீரியல்ஸும் இலவசமாக கிடைச்சா பின்னேரம் சும்மா இருக்கிறாரு. அதால் இதை செய்து கொண்டு. அப்போ உங்களோட விவசாயம் சம்பந்தமான தகவல்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் முன்னேற துடிக்கிற இளம் விவசாயிகளுக்கு இப்போ நான் செய்து விவசாயம் செய்து இப்போ நாங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்டோம். இப்போ நாங்கள் கடையில் வாங்குறத மருந்தடித்தது இல்லாமல் இது நாங்களே தயாரிக்கிறபடியே நாங்கள் எங்களுக்கு சுகாதாரமான உணவை சாப்பிடும். இப்போ மருந்தடித்ததில் நீங்கள் சாப்பிட்றபடியே உங்களுக்கு கால் உழைவு கை உழைவு சின்னாக்களுக்கே இப்போ கால் உழைவு கை உழைவுன்னு ஒன்று இருக்குது. அப்போ அதுகளெல்லாம் பெற்றதை தடுக்கலாம். முதல்ல மீனை போட்டு மேலே தான் சர்க்கரையை போடுறீங்க, கீழையும் போடுறீங்களோ சர்க்கரை? இல்லை முதல்ல கீழே மீன் குலுக்குறாங்க. குலுக்க இப்போ நீங்கள் நாளைக்கே இந்த வீடியோவில் நான் ஒன்று செய்து காட்டுவேன். அப்படியே பானியாகிடும். இப்போ அந்த சர்க்கரை பானியாக வந்துடும். எல்லாம் பானியாகி ஒரு பானி சர்க்கரை பானி அப்படி கிடக்கும். மீன் கொஞ்சம் வெள்ளையலாக தெரியும். முக்கினா பிறகு எந்த வித மனங்களும் குணங்களும் இல்லாமல் இருக்கும். இறுக்கி மூடி வைக்கணும். மூடி வச்சு துறக்க மூடியோட கவனமாக இருக்கணும். கேஸ் வந்து அடிச்சு விட்டுரும், இந்த கண்ணுக்கு அடிச்சு விட்டுரும் மூடி. எவ்வளோ பவராக இருக்கு. உள்ளுக்குள்ள கேஸ் முஷ்யன்ற ஒரு சத்தம் கேட்கும். முஷ்யன் திறக்கேக்கு. அப்போ சோடா திறக்கேக்கு எப்படி கேஸ் அடிக்கும்? வேகமான கேஸாக இருக்கு. நீங்கள் அவதானமாக இருக்கணும். நாங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் இப்போ தான் சொல்லிடுறீங்க. கிட்ட வச்சு திறக்கேக்கு கவனமாக இருக்கும். இதை விட வேறு ஏதாவது சொல்ல இருக்கோ இதில்? இந்த கொஞ்சம் வீடுகள் கொஞ்சம் மிஞ்சினால நாங்கள் அதை எங்களோட இந்த மேக்குட்டி வைக்க இருக்கிறோம். ஏண்டிட்டு குறுக்கி விடுவோம். நான் அதை செய்ய அந்த மூடியருக்கு அனுப்பி விடா சவேசன்கிட்ட. கொஞ்சம் இடைவெளி இருக்கணும். அப்போ தான் அந்த கேஸுகள் வரைக்கும் நாங்கள் தண்ணியை திறந்து விட தெரியாது. இதுக்கு நீங்கள் வேணுமெண்டா வாழைப்பழம், அழுகின வாழைப்பழம் இருக்குது தானே, சேர்க்கலாம். தயிர் சேர்க்கலாம். ஒரு முட்டையும் விடலாம். அப்போ கூழ் முட்டையெல்லாம் இதுக்கு விடலாம். கூழ் முட்டை இல்லை, நீங்கள் ஊர் முட்டையாவது ஏதாவது முட்டை விடலாம். ஊர் முட்டைன்னு சொல்லி. அப்போ நீங்கள் பெறுமதி கூடினதை பெறுமதியான பொருட்களை போட்டால் அப்போ அது இந்த பெறுமதி அதிகரிக்கும் தானே? அதே இப்போ எங்கட தோட்டத்தில் தான் அடிக்க போகிறோம். நாங்கள் செய்கிறாரு. இப்போ மருந்து வாங்குறோன்னா நீங்கள் 4000-5000 வாங்கலாம். இது 500 முடிக்கலாம். இலங்கை காசு பெறுமதி. சரி, இதில் பூச்சிகளை விரட்டக்கூடியதாக இருக்குமா? பூச்சி விரட்டியாகவும் தொழிற்படும், பயிர் ஊக்கியாகவும் தொழிற்படும். தாவரத்துக்கு நல்ல வளர்ச்சி குளிர்மையில கொடுக்கும். சரியா? சரி, நன்றி உங்களுடைய விளக்கத்துக்கு.